இன்று நாங்கள் சேனாஜி மத்திய பிரதேசத்தின் ஒரு கிராமத்திற்கு வந்துள்ளோம். இந்த வயலில் ஒரு பகுதியில் நாம் ஜல் சஞ்சய் பயன்படுத்தியுள்ளோம். இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இடத்திற்கு இந்த பக்கம் உள்ள வயலில் ஜல் சஞ்சய் பயன்படுத்தப்படவில்லை. ஜல் சஞ்சய் பயன்படுத்தப்படாத இந்த பகுதியில் ஏற்கனவே 4 முறை தண்ணீர் பாய்ச்சப்பட்டுள்ளது. ஆனாலும் கோதுமையின் உயரம் குறைவாகவே உள்ளது. செடிகள் மஞ்சள் நிறமாக மாறத் தொடங்கிவிட்டன. அதாவது அவை சீக்கிரம் முதிர்ச்சியடைந்துவிட்டன. ஆனால் ஜல் சஞ்சய் பயன்படுத்தப்பட்ட இந்த பகுதியில் வெறும் 3 முறை மட்டுமே தண்ணீர் பாய்ச்சப்பட்டுள்ளது. பயிர்கள் இன்னமும் நல்ல பசுமையாகவும் உயரமாகவும் வளர்ந்துள்ளன. இரண்டுக்கும் இடையே சுமார் 2 இன்ச் உயர வித்தியாசம் உள்ளது. ஆமாம், வித்தியாசம் நன்றாக தெரிகிறது. இதில் 3 முறை தண்ணீர் பாய்ச்சினோம். அதில் 4 முறை ஜல் சஞ்சய் பயன்படுத்திய பயிர்கள் உயரமாகவும் பசுமையாகவும் இருக்கின்றன. இதோ பாருங்கள், இது ஜல் சஞ்சய் பயன்படுத்திய செடியின் கதிர். இது பயன்படுத்தாத செடியின் கதிர். இரண்டிற்கும் அளவு மற்றும் தரத்தில் பெரிய வித்தியாசம் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். வழங்குபவர் மண்ணை தோண்டி ஈரப்பதத்தை சரிபார்க்கிறார். 2 இன்ச் ஆழத்திலேயே நல்ல ஈரப்பதம் இருக்கிறது. தண்ணீர் தட்டுப்பாடு இருந்தாலும் ஜல் சஞ்சய் பயன்படுத்திய வயல் பசுமையாகவே இருக்கும். இது பயிர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும்.